அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்முடைய ராமானுஜம் அகாடமி சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ப்ரிப்பரேஷன் சிலபஸ் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைய காணொலியில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு தான் திரிகடுகம். இதோடைய ஆசிரியர் நல்லாதனார். சிறப்பு பெயர் பார்த்தோம்னா ஆசிரியருடைய சிறப்பு பெயர் செரு அடுத்தோல் நல்லாதன் அப்படின்னு குறிப்பிடுறோம். இவருடைய ஊர் திருத்து, அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த திருத்து அப்படிங்கிறது. இதில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 100 வெண்பா. இது வெண்பா. முன்னாடி பார்த்தது முதுமொழி காஞ்சியில் பார்த்தது வெண்பாவில் இல்லை, மீதி எல்லாமே வெண்பாவில் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இது இந்த நூலும் திரிகடுகமும் வெண்பாவால் ஆனது. ஆசிரியர் ஆசிரியருடைய சமயம் பார்த்தோம்னா வைணவ சமயத்தை சேர்ந்தவர். மருந்தின் பெயரால் பெயர் பெற்ற நூல் தான் இந்த திரிகடுகம். திரிகடுகம் பெயர் வர காரணம், ஒவ்வொரு நூலையும் நம்ம எப்படி பிரித்து எழுதணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். திரிகடுகம் எப்படி பிரித்து எழுதலைன்னா திரி கூட்டல் கடுகம் அப்படின்னு சொல்லுவோம். திரி அப்படிங்கிறது 3 அப்படின்னு பொருள்படும். சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகிய 3 மருந்துகள் சேர்றது தான் திரி அப்படின்னு சொல்கிறோம். அது இல்லாமல் திரி அப்படின்னா மற்ற பொருளும் இருக்குது. ஒரு சொல் இரு பொருள், ஒரு சொல் பல பொருளில் பார்க்குறோம். திரி அப்படிங்கிறது 3ஐ குறிக்கும். திரி என்பது திரித்தல் அதையும் குறிக்கும். திரி அப்படிங்கிறது விளக்கு திரியை குறிக்கும். இது அடுத்ததாக கடுகம் அப்படின்ற காரத்தை குறிக்கக்கூடியது. கடுகம் அப்படின்னா காரம். அடுத்ததாக செரு அடுதோல் நல்லாதன் என பாயிரம் குறிப்பிடுறது. அதனால் இவர் ஒரு போர் வீரராக இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது. ஒவ்வொரு பாடலிலும் இம்மூன்று அல்லது இம்மூவர் என்ற வார்த்தை இடம்பெறும். இப்போ இருக்கக்கூடிய இந்த 100 பாடல்கள் சொல்லியிருந்தோம்ல, திரிகடுகத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 100 வெண்பாக்கள். இந்த பாடல்கள் ஒவ்வொன்றிலும் இம்மூன்றும் அல்லது இம்மூவர் அப்படிங்கிற வார்த்தை கட்டாயமாக இடம்பெற்றிருக்கும். ஒரு பாடல் கொடுத்து இது எந்த நூலில் உள்ளது அப்படின்னு சொன்னோன்னா இம்மூன்றும் அல்லது இம்மூவர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா நீங்கள் தாராளமாக திரிகடுகத்தை செலக்ட் பண்ணலாம். ஏன்னா திரிகடுகத்தில் உள்ள பாடல்கள் தான் ஒவ்வொரு பாடல்களிலும் இம்மூன்றும் அல்லது இம்மூவர் அப்படிங்கிற வார்த்தை அமைஞ்சிருக்கும். அடுத்ததாக தொல்காப்பியர் கூறும் அம்மை என்னும் வனப்பு வகையை சார்ந்தது இந்த நூல். ஏற்கனவே வேறொரு நூல் அம்மை என்னும் வனப்பு வகையை சார்ந்தது அப்படின்னு பார்த்துருக்கோம். அது எந்த நூல் அப்படின்னு பார்த்து கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. இப்போது இந்த திரிகடுகமும் அம்மை என்னும் வனப்பு வகையை சார்ந்தது. சரி, இப்போ பாடல் வரிகள் பார்க்குறோம். உன் பொழுது நீராடி உண்டலும் என் பெரினும் பால் பற்றி சொல்லா விடுதலும் தோல் பற்றி சாயினும் சான்றாண்மை குன்றாமை இம்மூன்றும் தூ உயம் என்பார் தொழில். நம்ம ஏற்கனவே சொன்னது போல் இம்மூன்றும் அப்படிங்கிறது இருக்கா. அப்போ இது திரிகடுகம் பாடலை சேர்ந்தது. இரண்டாவது பாடல் பிறர் தன்னை பேணுங்கால் நாணலும் பேணார் திறன்வேரி கூறீர் பொறையும் அறவினையை காராண்மை போல ஒழுகலும் இம்மூன்றும் ஊராண்மை என்னும் செருக்கு. இதுவும் திரிகடுகம் பாடலை நூலை சேர்ந்த நூல்தான். இப்போ அடுத்த காணொளியில் நாம் வேறொரு நூலை பற்றி காணலாம். நன்றி, வணக்கம்.